உலகம் அறியாத ஒரு குழந்தையோட அன்பை அந்த முன்னாமையல் சந்தோஷமா அதை தகச்சிட்டு இருக்கும்போது அம்மா தொல்லை பண்றாங்க, அதுக்கு பிடிக்கலையா. அதனால அது அவங்க அம்மா கையில இருந்து தாவி அந்த குட்டி பொண்ணு கைக்கு போயிடுச்சான். அத பார்த்த உடனே அம்மாக்கு ஒரே ஆச்சரியமா, என்னது இது பாரு, என் கையில இருந்து உன்கிட்ட வந்துருச்சு பொன்னி, இந்த முயல் குட்டி கொண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு பொன்னி அப்படின்னு சொல்லுச்சா அவங்க அம்மா. பொன்னிக்கு சந்தோஷம் தாங்கலையா. ஒரு 5 வயசு சின்னஞ்சிறு குழந்தையோட அன்பு, அதோட இப்படி இருக்கும்போது பொன்னி முயல் குட்டியை எடுத்துக்கிட்டே வெளியில ஓடிச்சான். இப்ப நம்ம நாய்க்குட்டி முயல் குட்டிய பாத்துருச்சா. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த நாய்க்குட்டிக்கு பிடிக்கவே இல்லையா. இது என்னது பொன்னி என்ன கையில வச்சிருக்குன்னு அந்த நாய்க்குட்டிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சான். அதனால கிட்ட ஓடி வந்துச்சான் பொன்னி கிட்ட. பொன்னி சொல்லிச்சா, பொன்னி என்ன சொல்லுச்சு தெரியுமா, சொல்லுச்சான், டைகர் நீ வெயிட் பண்ண, நான் முயல் குட்டியோட விளையாடிட்டு இருக்கேன். இந்த முயல் குட்டி என்ன தேடி ஓடி வந்துச்சு தெரியுமா, என் கையிலேயே இருக்கு, அம்மா கிட்ட போல தெரியுமா உனக்கு. இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு இந்த வெள்ளை முயல் குட்டி, என் கையிலேயே இருக்கு தெரியுமா. டைகர் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட உடனே முன்னா முயல் குட்டிக்கு பயங்கர சந்தோஷம். இந்த நாய்க்குட்டி பேரு டைகரா அப்படின்னு தெரிஞ்சுச்சான். இந்த பொண்ணு பேரு பொன்னி, இந்த குழந்தை ரொம்ப அருமையான குழந்தை அப்படின்னு நினைச்சுச்சான். ஆனா டைகருக்கு தான் பிடிக்கவே இல்லையா. இது என்னது, இது ஒரு வெள்ளையானது ஏதோ ஒண்ணு இருக்கு பொன்னியோட கையில. பொன்னி அதை ஆசையா வேற வச்சிருக்கு. நான் இருக்க வேண்டிய இடத்துல ஏதோ ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு டைகருக்கு பிடிக்கவே இல்லையா. பொறாமையாவும் இருந்துச்சான். பொன்னி என்னோடது அப்படின்னு அதுக்கு மனசுல தோண ஆரம்பிச்சிருச்சான். அதனால டைகர் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா. பொன்னிக்கு பயமா இருந்துச்சு, டைகர் முயல் குட்டிய கடிக்க போதோ அப்படின்ட்டு. டைகர் முயல் குட்டிய நீ கடிக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லுச்சா பொன்னி. டைகருக்கு ஒண்ணுமே புரியல. பொன்னி மெதுவா முயல் குட்டிய கொண்டு போயிட்டு அந்த சோஃபா மேல உட்கார வச்சுட்டான். முன்னா முயலுக்கு இப்ப பயம் வந்துருச்சு. பொன்னி கிட்ட இருந்த வரைக்கும், அதோட கைகள்ல இருந்த வரைக்கும் அதுக்கு ரொம்ப அன்பா அரவணைப்பா இருந்தனால பயமே இல்லாம இருந்த நம்ம முன்னா முயல் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. சுத்தி முத்தி பார்த்தா யாரும் இல்ல, அம்மா அடுப்பறையில இருக்காங்க, இங்க பொன்னி மட்டும்தான், நாய்க்குட்டி வேற இருக்கு. பயம் வர ஆரம்பிச்சிடுது. அப்ப பொன்னி போயிட்டு அந்த டைகர் நாய்க்குட்டிய வாரி அணைச்சு கட்டிக்கிச்சான். உடனே டைகர் ரொம்ப சந்தோஷமா பொன்னிய மூஞ்சில எல்லாம் நக்குச்சான். பொன்னி அதை தடவி தடவி கொடுத்த உடனே அது சந்தோஷமா இருந்துச்சான் பொன்னிக்கிட்ட கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் பொன்னி மெதுவா டைகரை கொண்டாந்து நம்ம முயல் குட்டி பக்கத்துல வச்சுட்டு முயல் குட்டிய தூக்கிக்கிச்சான் கையில. டைகர் கடிச்சிட போகுதுன்ட்டு. பொன்னி 5 வயசு பொண்ணா இருந்தாலும் ரொம்ப அருமையான அறிவான குழந்தையாக இருந்துச்சான். அந்த டைகர் முயல் குட்டிய மெதுவா மோப்பம் பிடிச்சது. இது நாய் இல்ல மனுஷங்களும் இல்லன்னு தெரிஞ்சுக்கிச்சு. டைகர் ரொம்ப புத்திசாலியான நாய். மெதுவா அது முயல் குட்டிய முன்னாவ தடவி கொடுத்துச்சான். நாக்கால நக்கி பார்த்துச்சான். முன்னாக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இப்படிதான் நாய்க்குட்டி தடவி பாக்குமா அப்படின்னு தோணுச்சான். இதுலயும் ஒரு அருமையான ஒரு உன்னதமான ஒரு அன்பை உணர முடிஞ்சுச்சான் முன்னாவால. ஒரு அப்பழுக்கு இல்லாத அன்பு. என்னது, இதுதான் மிருகங்களோட அன்பா? எல்லாரும் மிருகம்னா பயப்படுறாங்க, ஆனா அதுங்களுக்கு இவ்வளவு அன்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சான்.
இவ்வளவு நேரம் பொன்னியோட அன்புல மனதை மறந்து சந்தோஷமா இருந்த நம்மளோட முன்னா முதல் தடவையா ஒரு நாய்க்குட்டியோட அன்பை உணர்ச்சான். கொஞ்சம் கொஞ்சமா பயம் விட்டு பொன்னியோட கையில தெளிவா உட்காந்துதான். இப்ப பொன்னி சோஃபால உட்காந்து டைகரை பக்கத்துல உட்கார வச்சுதான். மடியில நம்ம முன்னா முயல் குட்டி. டைகர் கொஞ்சம் கொஞ்சமா அதை நக்கி கொடுத்துட்டே இருந்துச்சான். காதை நக்குச்சான், மூஞ்சல எல்லாம் நக்கி கொடுத்துச்சான். முன்னா முயல் அமைதியா இருந்துச்சு, ஆடல அசைல. அமைதியா அந்த அன்பெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருந்துச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா அடுப்பற இருந்து, ஆட இங்க பாருடா அப்படின்னுச்சு அம்மா. என்னது, டைகர் கடிக்கலையா, எப்படி அப்படின்னு சொல்லுச்சு அவங்க அம்மா. அம்மா இங்க பாருமா, டைகர் பாருமா, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லுச்சான். பொன்னி, இந்த முயல் குட்டி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அவங்க அம்மா. தெரியலம்மா, நான் வெளியில விளையாடும் போது இந்த முயல் குட்டி புதர்ல இருந்து ஓடி வந்துச்சுமா. உங்க அம்மாவால நம்பவே முடியல. இது ஒருவேளை யாராவது செல்லமா வளர்க்கிற முயல் குட்டியோ, ஏன்னா காட்டு முயல் இப்படி இருக்காதே அப்படின்னு சொன்னாங்களா உங்க அம்மா. பொன்னிக்கு எதுவும் தெரியல. எனக்கு தெரியல அம்மா, ஆனா இந்த முயல் குட்டிக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் எனக்கு தெரியுது. இங்க பாரு, டைகருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, டைகர் நக்கி கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுச்சு நம்ம பொன்னி. அவங்க அம்மா ஆச்சரியத்துல பாத்துட்டே இருந்தாங்களாம். அந்த குட்டி பொண்ணு பொன்னி, மடியில முயல் குட்டி முன்னா, பக்கத்துல டைகர். ஒரு கண் கொள்ளா காட்சி மாதிரி இருந்துச்சான். ஒரு 3 ஜீவன், ஒரு மனுஷன், ஒரு குட்டி முயல், ஒரு குட்டி நாய்க்குட்டி, எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தால எல்லாமே பின்னி பிணைந்து இணைந்து இருந்தது. அந்த கண் கொள்ளாத காட்சி அவங்க அம்மா அப்படியே பார்த்து திகைச்சு போயிருந்தாங்களாம். ஒரு சின்னஞ்சிறு குழந்தையோட பிஞ்சு கைகள், அதுதான் 2 விலகு குட்டி ஜீவன்களை வருடி கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த சந்தோஷமான நேரத்துல அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தாங்க. அப்பா, நீ வீட்டுக்கு வந்துட்டியே அப்படின்னு சொல்லுச்சு பொண்ணு. என்னங்க, இங்க வந்து பாருங்களேன் அப்படின்னாங்க உங்க அம்மா. உங்க அப்பா வந்தோடனே அவனால நம்ப முடியல. பொன்னி, என்னது கையில இருந்தது புதுசா அப்படின்னாரு. அப்பா, இந்த முயல் குட்டி புதர்ல இருந்து ஓடி வந்துச்சுப்பா, அதுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்க பாரு என் கையிலேயே இருக்கு, நான் கீழே வச்சாலும் போகலப்பா அப்படின்னு சொல்லுச்சு. உங்க அப்பா அந்த முயல் குட்டி பார்த்தாரு. அடா ஆமா, எப்படி, யாரோடது இது அப்படின்னு கேட்டாரு உங்க அப்பா. தெரியலப்பா, ஆனா இது என்கிட்டதான் இருக்கு இவ்வளவு நேரமா. இங்க பாரு, டைகருக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கப்பா, இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க அப்பாவையும் நம்ப முடியல. அப்படியே அவர் நின்று பாத்துட்டு இருக்காரு. இந்த 3 பேரும் இதுங்களுக்கு இடையில இருக்கிற அன்பை பாக்குறாரு. பொன்னி, எப்படி பொன்னி அப்படின்னு கேக்குறாரு. தெரியலப்பா, நான் கொஞ்ச நேரமாவே இதுங்களோட விளையாடிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிச்சா. அப்பதான் இந்த முன்னா முயலுக்கு சில பல விஷயங்கள் புரிஞ்சுதான். அன்பு அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. இயற்கை விதி எல்லாத்தையும் தாண்டி எப்ப ஒரு ஜீவன் தன்னோட மனதை முழுமையா நம்பி அதை பின்னடைந்து செல்கிறதோ, அப்ப அதால அது தன்னோட பிறப்பு, தன்னுடைய உடம்பு, தன்னுடைய விதிமுறைகள், இயற்கை எல்லாத்தையும் தாண்டி எங்கேயோ எப்படியோ வித்தியாசமான ஒரு ஜீவனாக மாறிடுது.
அது மட்டும் அதுக்கு புரிஞ்சது. சின்ன முயல் குட்டிக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது அப்ப முடிவெடுத்துச்சான், இனிமே நானும் இந்த டைகர் நாய்க்குட்டியும் நண்பர்கள். எனக்கு எப்ப தோணுதோ நான் இந்த நாய்க்குட்டியோட விளையாட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சேன். அதே மாதிரி பொன்னி ரொம்ப அருமையான குழந்தை. அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப நல்லவங்க. இனிமே எனக்கு தோணும் பொழுது நான் இங்க விளையாடுவேன். என்னோட அம்மா முயல்குட்டி மத்த முயல்குட்டி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அப்படி பயந்து பயந்து நம்மளால வாழ முடியாது. இயற்கை விதி சில நேரம் அதெல்லாம் உடைச்சு தகர்த்தெரிச்சு தன்னோட மனதை மட்டும் பின்னடைஞ்சு செல்லணும் அப்படின்னு முடிவுபடுத்துச்சான். முடிவு மட்டும் இல்ல, அதை பின்படத்தையும் செஞ்சுச்சான். அதுக்கப்புறம் தினம் தினம் எப்பெல்லாம் நம்ம முன்னாக்கு தோணுதோ அப்ப அவங்க அம்மா கிட்ட தைரியமா சொல்லிட்டு நம்ம பொண்ணு வீட்டுல விளையாடுமா, டைகரோடையும் விளையாடுமா. அவங்க வீட்டுக்கு போறவங்களெல்லாம் கூட ஆச்சரியமா பாப்பாங்களா, இந்த முயல் குட்டி தானா வருது விளையாடுது போகுது எப்படி அப்படின்னு யாராலையும் நம்ப முடியலையா. ஆனா யாரும் அந்த முயல் குட்டி தொல்லை பண்ணலையா. இப்படியே நம்ம முன்னா முயல் குட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு சில பல வருஷங்களுக்கு அப்புறம் இறந்துருச்சான். இந்த கதையில கடைசியா என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, நம்ம மனதை மட்டும் நம்ம பின்னடைஞ்சு போக ஆரம்பிச்சோம், அதை மட்டும் முழுசா நம்பி நம்ம போக ஆரம்பிச்சோம்னா நம்மளோட உடம்பு, இயற்கை விதி எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு நம்ம செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை இந்த முன்னா முயல் குட்டி ரொம்ப நல்லாவே உணர்த்தி இருக்கு. அதுதான் இன்றைய கருத்து. மத்தபடி வேற எதுவும் இல்லை. இத சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். நன்றி.